வணக்கம். ஹலோ எப்ரின், வெல்கம் டு நாளை தினம். ப்ரீவியஸ் வந்து மதியம் நடக்கக்கூடிய பேப்பரு இந்த 100 மார்க்ஸ். இப்போ வந்து செகண்ட் கிஷி ஏக்கு பாத்திர பர் டிஃபினி லிக்கியே. இது வந்து பாத்திரம் அப்படின்னா இதோட கேரக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. மார்க் வந்து 5 மார்க்ஸ். 3 கொடுத்து வந்து 1 கேட்பாங்க. ஒன்றுக்கு 5 மார்க்ஸ். ஃபஸ்ட்டு ஒன் ராம். ஸ்ரீராம் குபாலிகை. ஸ்ரீராம் ஒரு கருணை உள்ளவராக இருந்தார். வே दूसरों के दुख को अपनी दुख समझदेगै. அவர் மற்றவர்களின் துன்பத்தை தனது துன்பமாகவே நினைத்தார். ஹமேஷா दूसरों के सुख का ख्याल रखते हैं. அவர் எப்பொழுதும் மற்றவர்களின் மகிழ்ச்சியால் அவர் அக்கறை கொள்கிறார். வே अपनी बचने का पालन करते हैं. அவர் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவராக இருக்கிறார். மாதா பிதாக்கி ஆனாக்கு ஹமேஷா மான்தேகை. அவர் எப்போதும் தன் பெற்றோர்களின் கட்டளைக்கு கீழ்ப்படிவார். பிதாக்கி ஆனாக்கி அனுசார் சௌதக்கு சால் வன்வாஸ் கர்த்தேகை. அவர் தந்தையின் கட்டளைப்படி அவர் 14 ஆண்டுகள் வனவாசத்தில் கழித்தார். வே அப்பனி பாயுன்சே பகுத்து பிரேம் கர்த்தேகை. அவர் தனது சகோதரர்கள் மீது மிகுந்த அன்பு கொண்டவராக இருந்தார். ஆனாக்காரின கீழ்ப்படிதல். நிமம் பணிவே தயாலு கருணை சவிதன்சீல்தா உணர்ச்சி பூர்வமான தன்மை. ஆதி ஸ்ரீராம்கே சேஷ்ட குணகை. இது ஸ்ரீராமனுடைய முக்கிய குணங்களாக இருக்கின்றன. கீழ்ப்படிதல், பணிவு, கருணை மற்றும் உணர்ச்சி மிகுந்த தன்மையாகவும் அவருடைய குணங்களாக இருந்தது. உன்கி குருபாசே சாரி பூஜா சுக்கி ரகத்திகை. அவரது அருளால் அவருடைய குடிமக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். செகண்ட் ஒன் பகாசூர். பகாசூர் ஏக்கு ராட்சஸ்தா. பகாசூர் ஒரு அசுரர். வகு ஏக சக்கர நகரிக்கு கம்ஜோர்க்கு ராஜாக்கு தபாக்கர் குது ராஜா பன் பைட்டா. அவர் ஏக சக்கர நகரத்தின் பலவீனமான கம்ஜோர்னு வந்து பலவீனமான ராஜா அசூரரை பதவியிலறைக்கு தானே அரசராக விரும்பினார். வகு காவோலுங்கி ரக்ஷா கர்த்தாத்தா. அவன் கிராம மக்களை பாதுகாத்தார். இஸ்கே பத்திலேமே அதற்கு பதிலாக உஸ்கே கானே கேலியே அவர் சாப்பிடுவதற்காக ரோஜ் ஏக்கு காடிபர் அண்ணன். ரோஜினா வந்து தினமும் ஒரு வண்டி முழுவதையும் உணவுகளையும், அண்ணன் அப்படின்னா உணவுகளையும், தோ பைன்ஸ் 2 எருமைகளையும், அவர் ஏக்கு ஆத்மிக்கோ பேஜிதாஸ் ஆகியே அவர் ஒரு மனிதரையும் அனுப்பி வைக்க வேண்டினார். உசிசே காவாலோங்கும் பீடித்து தே. அதனால் கிராம மக்கள் பயந்து இருந்தனர். உசிசே காவாலும் பீடித்து தே. இதனால் கிராம மக்கள் அவதிப்பட்டனர். பகாசூர் கே அத்தியாச்சார் கே பாரேமி ஜான்கர். இதை பகாசூரின் அத்தியாச்சார்னா அவருடைய அட்டகாசங்களை தெரிந்து கொண்ட பீம்னே பகாசூர்ஸே லடிக்கர். பகாசூரிடன் போரிட்டு உஸ்கா வத்திகியா அவரை வதம் செய்தார். அவர் காவாலோங்கு தஸ்லிதி. இதனால் கிராம மக்கள் ஆறுதல் அடைந்தனர். தேர்ட் ஒன் வசந்த் அனந்திகா மித்திரகை. வசந்த் அனந்தனுடைய நண்பராக இருந்தார். வக்கு சீதா சாதி அவர் நேக்கு இன்சான்கை. அவர் ஒரு எளிமையான மற்றும் அன்பான மனிதராகவும் இருந்தார். வக்கு பத்மாவதி சே பியார் கர்த்தாகை. அவர் பத்மாவதியை காதலித்தார். அவர் மற்றும் உசிசே சாதிபி கர் லேத்தாகை. அவரையும் திருமணம் செய்து கொள்கிறார். விவாகிக்கே சம்மிய அனந்திசே குச்சி ஆர்த்திக்கு சகாயத்தா லேத்தாகை. விவாகனா வந்து திருமணத்தின் போது அனந்திடமிருந்து அவர் சிறிதளவு நிதியுதவியை பெறுகிறார். ஆர்த்திக்னா நிதியுதவியை பெறுகிறார். வசந்துக்கு ஆர்த்திக்கு சகாயத்தா கர்த்தேகுயே அனந்து ஜப்பு சங்கடமே படு ஜாத்தாகே தோ. வசந்த் நிதி நெருக்கடிகளை சந்திக்கும் போது அனந்து தன் சொந்த பணத்தை கொண்டு அவனுக்கு உதவுகிறார். अपने मित्र को बचाने के लिए कोशिश करता है. உடனே தன் நண்பனை காப்பாற்ற முயல்கிறார். சேட்டு கிருஷ்ணதாஸ் சேட்டுக்கு 4 गुना रकम देकर भी अपने मित्र को मुकम गरवाना
சாகத்தாகை சேட்டு கிருஷ்ணதாஸிடம் 4 குணா அப்படின்னு 4 மடங்காக பணத்தை கொடுத்து தன்னுடைய நண்பரை காப்பாற்ற முயல்கிறார். சேட்டு நகி மான்தாகை, ஆனால் சேட்டு அந்த பணத்தை வாங்க மாட்டேன் என்று கூறுகிறார். வசந்த் अपनी पत्नी वकील पद्मावती को अदालत में मुकदमा लड़कर किसी भी दरग से आनंद को बचाने के लिए अनुरोध करना है. வசந்த் தனது மனைவியான வக்கீல் பத்மாவதியை அதாலத் அப்படின்னா கோர்ட்டில் கொண்டு சென்று அவரை காப்பாற்றுகிறார். பத்மாவதி பி अपनी बाकी சாதுர்த்தி से आनंद को बचाती गई. பத்மாவதியின் சாதுரிய பேச்சால் ஆனந்தை காப்பாற்றுகிறார். இஸ் பிரகார் வசந்துக்கு ஆதர்ஷ மித்ரகை, வசந்த் ஒரு சிறந்த நண்பராகவும் விளங்குகிறார். 4th one दुर्गादास मारवाड़ी का சேனாதிபதி. துர்கதாஸ் மார்வாடியின் தளபதியாக இருந்தார். வக்கு அத்யந்த் யோக்கிய பகதூர்கை, அவர் மிகுந்த திறமையும் வீரமும் கொண்டவராகவும் இருந்தார். अपने देश के लिए अपना सब कुछ अर्पित करने के लिए तैयार हैं, அவர் தன் தாய்நாட்டிற்காக அனைத்தையும் தியாகம் செய்ய தயாராக இருக்கிறார். வக்கு मुगलों की मेवाड़ से निकलकर औरंगज़ेब की बेगम गुलनार की கைது करके लाता है. அவர் மேவாரிலிருந்து முகலாயர்களை விரட்டியடித்து औरंगज़ेब மனைவி குல்னாரை சிறைப்பிடிக்கிறார். बेगम के दंडे के बारे में पूछने समय दुर्गादास नमतामनी ககத்தாக, மனைவியின் தண்டனை பற்றி கேட்டபோது அதுக்கு துர்கதாஸ் கூறுகிறார், மை கேவல் சேனாதிபதி ஹூ, நான் ஒரு தளபதி மட்டுமே. யுத்தமே சத்ருகா जीत कर उसे कैद करके जाना लाना मात्र मेरा काम है. போரில் எதிரிகளை தோற்கடித்து அவரை சிறைபிடிப்பதே என்னுடைய வேலையாக இருக்கிறது. வக்கு ஏக்கு ஆஜாக்காரி சேனாதிபதிகள், அவர் ஒரு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு தளபதியாக இருக்கிறார். எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி. நன்றி, தன்யவாத்.